மாதிரி ஒரு மாதிரி ஏக்கமா அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருப்பான். அவனை பெருசாக நீ கண்டுக்காத அப்படின்ற மாதிரி இவர் ஹஸ்பண்ட் சொல்லவும் ஹீரோனும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோ ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்திருப்பாரு. இப்போ இது எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ கதவை திறந்துட்டாங்களா, இப்போ ஹீரோ என்ன சொல்வாரு, நான் வந்துட்டு உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதோட அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவர் ஃபோன் பேச போயிடுவார். இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, நம்ம என்னமோ நினைச்சோம் ஆனால் நம்ம கிட்ட இவன் நல்ல விதமாக தான் நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பற்றி ஃபஸ்ட் டைமாக யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மெடிசன்லாம் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹீரோ ஃபோன் பேசி முடிச்சுட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து உட்காருவார். 2 ஃபைலாக எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இந்த 2 ஃபைல் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்வார். ஹீரோன் அப்படியே எதுவுமே பேசாமல் உட்காந்துருப்பாங்க. இந்த முதல் ஃபைலில் இருக்கிறது வந்துட்டு நான் உனக்கு சில அசட்ஸு, பணம், காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு கொண்டு வந்திருக்க ஃபைல் இது. ஏன் அப்படின்னா நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன், அதுக்காக இதை நான் உனக்கு காம்பன்சேஷனாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு நேற்று நைட்டு வந்து அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க வந்து அந்த மயக்கத்தில் இருந்ததுனால இவங்க தான் போய் ஹீரோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நேற்று நைட்டு நடந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் பொறுப்பு கிடையாது, நான் தான் பொறுப்பு, நான் தான் உங்கள்கிட்ட ஹெல்ப்னு கேட்டு வந்ததுனால தான் நீங்கள் எனக்கு அதை பண்ணீங்க. ஸோ உங்கள் மேலே நான் தப்பு சொல்ல முடியாது, அதனால வந்துட்டு எனக்கு எந்த காம்பன்சேஷனும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோ திரும்பவும் கேட்பார், உண்மையிலேயே உங்களுக்கு எந்த காம்பன்சேஷனும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. உடனே இப்போ ஹீரோ நான் சொல்லுவார், சரி இந்த ஃபஸ்ட் அக்ரிமெண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை நான் அந்த பக்கம் தள்ளிடுறேன். இப்போ இது வந்து செகண்ட் டாக்குமெண்ட், இதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டை வந்து நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணணும். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணுற மைண்டில் தான் இருக்காங்க, ஆனால் இவர் சொல்கிறத டக்குன்னு அவங்களால ஏற்றுக்க முடியல. இல்லை என்னால் இப்போ யோசிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இப்போ இவர் என்ன கேட்பாருன்னா, உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒன்று இந்த காம்பன்சேஷனை ஏற்றுக்கோங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்டை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஹீரோயின் வந்து நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களை காப்பாற்றினது நீங்கள் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை வந்து பேச முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. அதாவது ஆரம்பத்துலேருந்தே ஹீரோயின் கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணியிருப்பாரு. அவர் ஹஸ்பண்ட் வந்து இவங்க 2 பேரும் பேசாத மாதிரியே எல்லா நேரத்தையும் உருவாக்கி வச்சிருப்பாரு. அதனால பல தடவை நான் உங்கள்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசுறதே இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ தான் அவர் என்ன சொல்வாருன்னா, அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுல 6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒருத்தன் வந்து உங்களை தூக்கிட்டு போயிட்டான், அந்த இது போராட்டத்துக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணி உங்களை நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் ஹீரோனுக்கு யோசனையாக இருக்கும். அந்த மயக்கத்தில் ஹீரோட கண்ணை பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹீரோன் என்ன நினைப்பாங்க, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நினைப்பாங்க. இப்போ உண்மை என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ சொல்கிறாரு, அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் தான் தன்னை காப்பாற்றினாரு, அதுதான் அதனால தான் அவங்கள லவ் பண்ணி ஹீரோயின் கல்யாணம் பண்ணதான் அவங்க இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருக்காங்களே, அது உண்மை கிடையாது. இந்த ஹீரோ இருக்கார்ல, இவர் தான் காப்பாற்றிருப்பாரு, இவரோட கண்களை தான் அவங்க பார்த்துருப்பாங்க, அந்த கண்களை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவருன்னு நினச்சி தான் அவங்க தெரியாதனமாக வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவர் என்ன சொல்வார், 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றினேன், ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே என்னோட ஃப்ரெண்டாக இருந்த அந்த ஹஸ்பண்டை வந்துட்டு நீங்கள் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் கல்யாணத்தில் கூட நான் வந்திருந்தேன், உங்கள்கிட்ட பேச நினச்சேன், உங்களுக்கு பல தடவை நான் உங்கள்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்வாரா. ஹீரோனுக்கு இப்போ தான் எல்லாமே புரியும். பார்க்க வந்தது பேச வந்தது வந்து இந்த விஷயத்தை தானா, அப்போ இவ்வளோ நாளாக நான் வந்து தப்பான ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு, அதை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் விரும்பின கண்கள் இதுதான், என்ன விரும்பின கண்கள் இதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் இப்போ ஃபீல் பண்ணுவாங்க. இதை நினைக்கும் போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வர ஆரம்பிச்சிருமா, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுப்பாரு. ஹீரோன் கண்ணை தொடப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ண விருப்பப்படலை, நீங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த ஆர்மி கேம்பில் அவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நினச்சி நான் ஒதுங்கிட்டேன், ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது நீங்கள் சந்தோஷமாக இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாகவும் இல்லை சந்தோஷமாகவும் இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணுறது சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன், உங்கள் முடிவு என்னன்னு யோசிச்சு எனக்கு சொல்லுங்கள், அது வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்டாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸை தூக்கி ஹீரோயின் கிட்ட கொடுக்கவும் அவங்க அதை எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு தானே வரணும், இன்னும் அப்படி அப்படியே தானே பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கே திரும்ப வருவாங்க. இங்கே வந்தவுடனே இப்போ அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவருக்கு இப்போ ஹீரோயின் காணா போனவுடனே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆகிடுவார். தூங்காமல் அப்படியே ஹால்லேயே உட்காந்துட்டு எங்கே போனா அவள் எனக்கு சொந்தமானவ, அவள் என்னோட ஒய்ஃபு, அவள் எனக்கு தான் வேணும், அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரிங்ஸ் அது மாதிரி பண்ணி விட்டுட்டாரு, எங்கேயோ போயிட்டா ஏதோ தப்பு பண்ணிட்டா, இத்தனை வருஷம் அவளை தொடாமல் இப்படி இப்படி இருந்ததுனால அவள் எனக்கு கண்டிப்பாக துரோகம் தான் பண்ணியிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தனக்கு தானே இப்படி பேசிட்டு உட்காந்துட்டே இருப்பார். ஹீரோயின் வந்துருவாங்களா, ஹீரோயின் வந்து நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரியமாக பேசுவார். அடுத்த செகண்டே வந்துட்டு எங்கே போன நீ சொல்லு, எங்கே போன நேற்று நைட்டு உன்னை நான் அந்த மாதிரி அனுப்பும்போது இப்போ வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறேன் அப்படின்னா என்ன தப்பு பண்ணிட்டு வந்து நீ வந்து கல்யாண பொம்பளை, உனக்கெல்லாம் வந்துட்டு வெக்கமாவே இல்லை அப்படி இப்படின்னு கேட்பாரு. கல்யாணான ஆம்பளை இவர் தப்பு பண்ணிட்டு இருக்காரு, அதை வந்து ஹீரோயின் மேலே பழைய போடுறாரு. இது மாதிரி நீ வந்து கல்யாணான பொம்பளை, உன்னை வந்துட்டு பார்த்தாலே அசிங்கமாக இருக்குது, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டு வர. ஹீரோயின் கோவமாக தாங்காது, ஓங்கி ஒரு அறையை போடுவாங்க. இந்த பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு என்னையே வந்து இந்த மாதிரி கேவலமாக மட்டமாக பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே அவர் டக்குன்னு அடி வாங்கினோன்னு திருந்திடுவார். உடனே சாரி இந்த மாதிரி அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உன்
கூட என்னால் வாழ முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கலாம், சில விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம், அதுக்காக உடனே டிவோர்ஸ் நீ போயிடுவியா, அதெல்லாம் நீ அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசுவார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் அதுக்காக போல, நீ இன்னொருத்தி கூட வந்து இப்படி இருக்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எனக்கு தெரியணும்னா, இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, நான் உன்னை மட்டும் தான் நேசிக்கிறேன், உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக பேசுவார். ஹீரோன் அதை நம்பவே மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்கவே முடியாது, இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் வந்துட்டு நீ என்னை காப்பாற்றாம நீ என்னை காப்பாற்றின மாதிரி நான் உன்கிட்ட அப்படி அந்த காரணத்தை சொல்லி தான் நான் உன்கிட்ட ப்ரொப்போஸே பண்ணினேன், அதை வந்து ஏற்றுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாளாக என்னை ஆள் மாறாட்டம் பண்ணி ஏமாத்திருக்கே, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது இவருக்கு இடியே இந்த மாதிரி இருக்கும். அச்சோ என்னடா இதை ஒவ்வொரு உண்மையாக போட்டு உடைக்கிறாளேன்னு சொல்லிட்டு இவரால் தாங்கிக்கவே முடியாது இருப்பார். ஹீரோன் வந்து காதலே வாங்க மாட்டாங்களா. அப்போ தான் அன்றைக்கி நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பார். 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் என்ன பண்ணியிருப்பாரு, ஹீரோனை தூக்கிட்டு போய் வச்சிருப்பாரு, அதாவது பேஸ்மெண்ட்டில் அடைச்சி போட்டு வச்சிருப்பாரு. ஹீரோவோட டீம் எல்லாருமே அங்கே வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயினை காப்பாற்றிருப்பாங்க. ஹீரோயினை காப்பாற்றுறது ஹீரோ தான். காப்பாற்றி அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலே சேர்த்துருப்பாங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த டாக்டர் பொண்ணு இருக்குல்ல, அதுவும் இந்த ஹஸ்பண்ட் 2 பேருமா சேர்ந்து பேசுவாங்க. அப்பத்துலேருந்தே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன் ஓடிட்டே தான் இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ ஐடியா கொடுக்கும், அதுதான் ஐடியாவே கொடுக்குது. அந்த டாக்டர் பொண்ணாக இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட, நீ வந்துட்டு இப்போ ஹீரோயினை காப்பாற்றுறது ஹீரோவாக இருந்தால் கூட இப்போ வந்து யார் இந்த வேலையை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்க, இப்போ இந்த வேலை நீ தான் பண்ண அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா வந்து அந்த ப்ரொமோஷன் உனக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் வந்ததுன்னா அந்த டீம் லீடராக நீ ஆகிடுவேன். அப்புறம் நானும் அந்த இடத்துல வரும்போது நம்ம 2 பேரும் ஈஸியாக நம்ம வந்துட்டு இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், நம்மளுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ ரொம்ப அழகாக தான் இருக்கா, இவளை பேருக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, மற்றபடி அவளை நீ டச் பண்ணவே கூடாது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அக்ரிமெண்ட் போடும். அந்த ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த பொண்ணு மேலே தான் அவருக்கு க்ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ அவரோட எண்ணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த வேலையை நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது, நம்ம ஒரு பெரிய இந்த டீமுக்கு லீடர் ஆகிடலாம், இவளையும் ஒரு அழகாக இருக்கா, அவளையும் கல்யாணம் பண்ணி பேருக்கு ஒய்ஃப்ன்ற பேரில் வச்சுக்கலாம், அவளையும் யார்ட்டையும் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. இன்னொன்று என்னென்னா மெயினாக வந்து அவர் என்ன தான் ஹீரோ கூட பேசி பழகிட்டு இருந்தாலும் ஹீரோ அந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்காது, அந்த ஹஸ்பண்டாக இருக்காருல்ல அவருக்கு பிடிக்கல. ஸோ அவளுக்கு இந்த இது போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த அவள் எப்படி நம்புவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் கேட்பார். அதுக்கு அந்த டாக்டர் பொண்ணு என்ன சொல்லணும், அதை பற்றி கவலை நீ படாத, நான் டாக்டராக இருக்கேன். ஏன்னா ஹீரோயினுக்கு அப்போ தெரியாதுல்ல, இந்த முழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க, நான் டாக்டராக இருக்கேன், நல்லா பேஷண்ட் வந்து பேஷண்ட்டாக இருக்கவங்க கண்ணு முழிச்ச உடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்புவாங்க. இப்போ அவள் கண்ணு முழிச்ச உடனே வந்துட்டு உன்னை காப்பாற்றினது இந்த ஹஸ்பண்ட் தான், அவன் தான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாற்றினான் அப்படி இப்படி நான் சொல்லுவேன். உடனே அவள் நம்புவா, உன் மேலே அவளுக்கு வந்து ஒரு கரிசனை காதல் எல்லாமே வரும், அதை நீ பயன்படுத்திக்கிட்டோம், சரியான விதத்தில் பயன்படுத்தினேன்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி 2 பேசி வச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்குங்க. அது மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கும். ஹீரோயின் வந்து அவர் ஏமாத்திட்டு வந்திருக்காரு, இதுக்கு தான் அவர் ஹீரோயின் கூட இந்த மாதிரி இருந்ததுக்கு காரணமே இதுதான். இதெல்லாம் ஹீரோனுக்கு இப்போ புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க இந்த ஒரு நிமிஷம் இங்கே இருப்பாங்களே, இருக்க மாட்டாங்க, இங்கேருந்து நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து விட மாட்டார். ஹீரோயின் கிட்ட கையை பிடிச்சிட்டு அவங்கள வந்து அவ்வளோ வம்பு பண்ணுவார், அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருப்பாரு. திரும்ப அடிக்குவாரா, உடனே ஹீரோயின் வந்து கையை பிடிச்சி அறுத்து விட்ருவாங்க. எந்த உரிமையில் நீ வந்து என் மேலே கை வைக்கிற, என் மேலே என்னை தொடர்றதுக்கோ எனக்கு எந்த உரிமையும் இனிமேல் உனக்கு கிடையவே கிடையாது, நீ என்னோட புருஷனே கிடையாது, இப்போ நீ எனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும், மொத்தமாக நீ ஒரு பொய்யன், நீ வந்துட்டு ஒரு நடிப்புக்காரன், நீ வந்து ஏமாத்துக்காரன், உங்ககிட்ட எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் கூட அது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக திட்டி விடுவாங்க. அதோட அங்கே வந்து போகலான்னு நினைக்கும் போது திரும்ப இவரோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்துடும். வந்தவொன்னு பார்த்தா இப்போ ஹீரோன்னு, ஆமாம் நான் அப்படிப்பட்ட வந்து, ஆனால் உன்னை இங்கேருந்து விட மாட்டேன், இப்போ நீ வெளியே போனோன்னா மொத்தமாக என்னோட பதவி போயிடும், என்னோட எல்லாமே போயிடும், என் பேர் கெட்டு போய்ட்டு நீங்கள் எது போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரா. இதே மாதிரி 2 பேருக்குள்ளே பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுவார். இப்போ ஹீரோக்கும் அந்த ஹஸ்பண்டுக்கு இடையில சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாள் இவர் அமைதியாக இருந்தாரா, இப்போ ஹீரோனை கஷ்டப்படுத்துறது அவரால் தாங்கிக்க முடியாது. உடனே ஹீரோ கூட சண்டை போடுவார். 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கும் போது இப்போ அவர் வந்து அடி வாங்கினோன்னு இப்போ ஹஸ்பண்ட் அமைதியாக ஆகிடுவார். ஹீரோனை காப்பாற்றி இவர் கூட்டு வந்துடுவார். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகும். அப்புறம் ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார், வீட்டுக்கு வருவார். அவர் என்னதான் ஆனாலும் மனசு மாதிரி வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா எந்த திங்ஸுமே இருக்காது, ஹீரோனோட திங்ஸ் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் ஹீரோன் வந்து கையிலே தான் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ திரும்பவும் சொல்வார், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் யோசிச்சு எனக்கு நல்ல முடிவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அவங்க தனியாக ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ கூடவே. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் இப்போ தான் பார்ப்பாரு. இவங்க வீட்டுக்கு வந்த ஹீரோன் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபோட்டோஸ் அவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டிருப்பாங்க. அப்புறம் அவர் கூட ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த 5-6 வருஷமாக அவங்க என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி தான் அவர் கண்ணிலே படுத்து அதெல்லாம் பார்ப்பாரு. இத்தனை வருஷமாக அவள் என் கூட சேரணுன்றதுக்காக இவ்வளோ முயற்சி எடுத்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. இவ்வளோ கபோர்ட் நிறைய இவ்வளோ திங்ஸை வாங்கி வச்சுருக்கா, என் மனசை மாற்றணுன்றதுக்காக இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கா, இவ்வளோ புக்ஸ் எல்லாம் வாங்கி இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணலான்ற ஐடியாவெல்லாம் வச்சு முயற்சி பண்ணதெல்லாம் வந்து இந்த 5 வருஷத்தில் அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே அந்த புக்ஸில் உள்ள நோட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்ப்பாரு. அவரால் தாங்கிக்கவே முடியாது. இந்த மாதிரி
மாதிரி நம்மள நேசிச்சிருக்காளா, இப்படி ஒரு பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இனிமேல் அவரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாரு. இப்போ கல்யாணம் அன்னைக்கு வர ஹீரோயின் வேற கேட்டிருப்பாங்களா, நான் அவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தேன், நீ தான் என்னை காப்பாத்தினு சொல்லும்போது, இனிமேல் எந்த ஆபத்தும் உனக்கு வராது, யாரும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, நான் உனக்கு சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனுக்கு சத்தியம் பண்ணியிருப்பாரு. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இவர் ஃபீல் பண்ணுவார். பண்ணுறன்ற பேரில் ஹீரோனுக்கு அந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாரா. அப்போ தான் அந்த லேடி இருக்குல்ல, அந்த டாக்டர் லேடி, அது வந்து வேக வேகமாக இப்போ வந்து திரும்ப அந்த ஹஸ்பண்ட் கிட்ட ரொமான்ஸ் பண்ண வரும். இப்போ இந்த பொண்ணை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது, நான் உண்மையிலேயே நேசிச்சது அவ்வளோதான், எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. இதுக்காக சரியான கோவம் வந்துடும். இவ்வளோ வருஷமாக பிளான் பண்ணது இப்போ டோட்டலாக எல்லாம் மாறப்போதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சரியான கோவமாக இருக்கும். டக்குன்னு இப்போ இங்கே வந்துட்டு இது வந்து ஹீரோயின் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிடும். இங்கே ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஃபைலை புரட்டி பார்ப்பாங்க. அதாவது ஹீரோ கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு இவனை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ தான் தன்னோட ஹஸ்பண்ட் தனக்கு செஞ்ச துரோகங்கள் ஆரம்பத்தில் திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு வேலை பார்த்துருக்கேன், ஆள் மாறாட்ட வேலை பார்த்து நம்மளை கல்யாணம் பண்ணது இல்லாமல் 5 வருஷமாக நம்மளுக்கு கல்யாணம் ஆகியும் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுத்தியிருக்கான், இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நம்ம வாழ்க்கையே இதாகிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நடந்த 5 வருஷமும் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்து அந்த ஹஸ்பண்ட் மேலே இன்னும் கோவம் வரும். இதுக்கப்புறம் அவன் கூட வாழவே கூடாது, டிவோர்ஸ் மட்டும் தான் ஒரே முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் நேரில் அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணது, தன்னோட ரூம்லேயே பெட்லேயே வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணதெல்லாம் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அந்த இடத்துல அந்த ஹஸ்பண்ட் மேலே சரியான கோவத்தில் இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த டாக்டர் பொண்ணுக்கிட்ட வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து சரியாக பேச மாட்டாரு, பழக மாட்டாரு. ஹீரோனை இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று இப்போ அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சா, இப்போ அதை என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு மறுநாள் ஹீரோன் கிட்ட வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அது அவங்க கூப்பிட்டோன்னே இவங்களும் போவாங்க. 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசுவாங்க. பேசும்போது இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் தப்பு தான், நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த லைஃப்பில் வந்து விருப்பம் இல்லை, நான் அவனுக்கு டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவில் இருக்கேன்றாலும் உண்மையிலேயே நீ டிவோர்ஸ் பண்ண போறியான்னு கேட்கும். ஆமாம் உடனே சரி ஓகே நாங்கள் 2 பேரும் உண்மையிலே நேசிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பொண்ணு சொல்லுமா, நான் அவன் கூட வாழ்றதுல ஐடியாவே இல்லை, நான் அவனோட பிரியறதா தான் இருக்கேன், உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படியாவது அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் வந்து போகலான்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லும், இது வரைக்கும் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே சாரி, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், இந்த காஃபி நான் கொடுத்ததை நீ வாங்கிட்ட அப்படின்னா வந்துட்டு இந்த மன்னிச்சை தான் நான் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சிப்பு தான் அந்த காஃபியை குடிப்பாங்களா, அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமாயிடும். அந்த டைம் பற்றி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் இப்போ அதை வில்லி பொண்ணுமா திரும்ப பேச ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமாக அவனை போராடி அவனை என் கைக்குள்ளே வச்சுருந்தா ஒரு நிமிஷத்தில் உனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றலாம் நினைக்கிறியா, இப்போ உன்னை அசிங்கப்படுத்தணும்னு வச்சுக்கோ, இப்போ நீ ஹீரோ அவனை ஹஸ்பண்டை விட்டு நீ போகணும்னு நினச்சிட்டேன், இப்போ எல்லாம் சொதப்பலாக போயிடும், இப்போ நான் உனக்கு இந்த மயக்கம் கொடுத்துட்டேன், இப்போ 4-5 பேரை விட்டு உன்னை ஏதாவது நான் பேரை இது மாதிரி உன் பேரை நாசம் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, நீ தான் தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி நான் நம்ப வச்சிருவேன் எல்லாரையும், அப்போ அவனோட ஹஸ்பண்ட் பேரும் கெட்டு போகாது, அவன் என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு பிளான் பண்ணிட்டோம். உடனே அவ்வளோதான், இவங்களுக்கா ஹீரோனுக்கு அப்படியே மயக்கத்தில் திரும்ப இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யோசிச்சு பார்ப்பாங்க. நிறைய தடவை வந்துட்டு அந்த ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக அந்த ஆர்மி கேம்ப் போகும்போது அந்த ஹீரோவையும் அங்கே பார்த்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ இங்கே வந்துருவார். வந்த உடனே எல்லாரையும் பயங்கரமாக திட்டுவார். அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல டக்குன்னு அங்கே வந்து ஓடிடும். இந்த மற்றவங்க இருக்காங்கல்ல அந்த ஹீரோன் கிட்ட வம்பு பண்ணாங்க, அவங்க எல்லாரையும் பிடிச்சி சரியான அடிப்பார் ஹீரோ. அடிச்சோன்னா அவங்களாம் வந்துட்டு நாங்கள் எதுவும் பண்ணல, அவங்க செய்ய சொன்னதுக்கு தான் அங்கே இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு காரணம் சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து ஓடிடுவாங்க. ஹீரோனை காப்பாற்றிருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு கொஞ்சம் நார்மலாக ஆகிடுவாங்க. அப்புறமா அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோ மேலே கேஸ் பண்ணுன்ற முடிவுக்கே வந்துடுவாங்க. வக்கீலை வச்சு பேசும்போது நீங்கள் எந்த ஆதாரமும் சொல்ல வேண்டியதே கிடையாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வக்கீல் உங்களுக்கு ஃபேவரிசமாக, ஏன்னா அதான் உண்மை, ஸோ அதை நான் ஈஸியாக உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிவிடுவாங்க. இந்த விஷயம் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவொன்னு திரும்ப ஹீரோனை பார்க்கறதுக்காக வருவார். ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு ஹீரோனை ஏமாத்துறதுக்காக காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேரில் உள்ள அந்த கம்பெனி அதெல்லாம் வந்து ஹீரோயின் பேரில் வரும். ஹீரோயின் வந்து இப்போ அந்த கம்பெனிக்கு சேவோவாக வந்து அந்த கம்பெனியை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. திரும்பவும் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு ஹீரோனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பேசுவார். அப்போ பேசும்போது சொல்வார், ஒரு சாதாரண மனுஷனை தப்பு பண்ணுறது சகஜம் தானே, என்னை நீ மன்னிக்கக்கூடாதா, இதுக்காக என்னை முழுசாக நீ வெறுத்து ஒதுக்கணுமா, நான் வந்துட்டு திருந்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேசுவார். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு தப்பு பண்ணுறது சாதாரண விஷயம் தான், அதை தப்பு அப்படியே வந்துட்டே இன்னும் என்ன அப்படின்னா வந்து நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலன்னா நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற ஐடியில் தானே இருந்த, இன்னும் 3 நாளில் என்னோட முடிச்சு அனுப்பிட்டு என்னை அனுப்பணும் அப்படின்னு தானே நீ இருந்த, அந்த 3 நாளில் என் மேலே ஏதாவது ஒரு பழியை போட்டு என்னை நீ வந்து உன்னோட ஒய்ஃபே இல்லாமல் அசிங்கப்படுத்தி அனுப்பணும்னு தான் நீ முயற்சி பண்ணிட்டு இருந்த, இப்போ நான் சுதாரிச்சுக்கிட்டேன் அப்படின்றதானே உனக்கு வருத்தம், ஸோ இதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, நீ திருந்தலன்னு சொல்ல முடியாது, எல்லாமே யோசிச்சு தான் நீ பண்ண, உன்னை என்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லவும் திரும்பவும் இவர் எவ்வளவோ ட்ராமா பண்ணி பார்ப்பார். ஹீரோன் மசிய மாட்டாங்க. உடனே அவருக்கு கோவம், திரும்ப அவரோட ஒரு ரியல் அந்த கலர் இருக்குல்ல அது வெளியே வர ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். உடனே திரும்பவும் ஹீரோ தான் வந்து காப்பாற்றுவாரா. அப்போ உடனே அந்த ஹஸ்பண்டை அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு, இவங்கள்ட்ட இந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் ஹீரோ தான் ஒவ்வொரு தடவை வந்து காப்பாற்றிட்டே இருப்பார். இதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், அதெல்லாம் போராடி நல்லா இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ
ஹீரோ அவருக்கு துணையாகவே இருப்பாங்க. இப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹீரோயினை வந்து பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோனோட டேலண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே இப்போ ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் அடிக்கடி வந்துட்டு ஹீரோயினை பார்த்து பார்த்து பேசிகிட்டே போயிட்டே இருக்காரு. இப்போ ஹீரோ மனசில் என்ன தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா வந்துட்டு, ஒரு வேளை இப்போ ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டே இருக்கான், இவள் வந்து இன்னும் நம்மளுக்கும் ஓகே சொல்லாமல் இருக்கா, திரும்ப அவள் ஹஸ்பண்ட் கூடயே சேர்ந்துருவாரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, திரும்ப திரும்ப உன் ஹஸ்பண்ட் உன்னை வற்புறுத்துற மாதிரி நான் என்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னை வற்புறுத்த நான் விருப்பப்படலை, நீ யோசிச்சு எதா இருந்தாலும் முடிவெடு அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓப்பனாக இவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டு சரி இதை மன்னிச்சிடலாம் இதை கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சா கூட ஒரு விஷயத்தை அவங்களால மன்னிக்கவே முடியாது. தான் கண்ணு முன்னாடி அவர் வந்து இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணது அதெல்லாம் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அவர் என்னைக்கு எனக்காக எதில் நின்றுருந்தான், எனக்குன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவன் எந்த இடத்துல அவன் நின்னதே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இவருக்கு வந்து அது தெரியாதுல, ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இப்போ ஹீரோக்கிட்டையும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அதோட இப்போ ஹீரோ கூட தான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரே வீட்டில் தனித்தனியாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஹீரோ தயங்கி தயங்கி சொல்வார், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் உன்னை வற்புறுத்தலை, ஆனால் வந்துட்டு எங்கே மனசு திரும்பவும் வீட்டுக்காரர்கிட்ட தேடி போயிடுமோ, திரும்ப நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சங்கடமாக சொல்வார். இது கேட்கும்போது ஹீரோனுக்கே பாவமாக இருக்கும். அவன் எந்த அளவுக்கு மனசளவில் அவர் அதாவது நொறுங்கி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. ஆல்ரெடி அவங்க மனசு உடஞ்சிருக்காங்கல்ல, ஸோ இன்னொருத்தவங்களோட மனசு வந்து அவங்களுக்கு நல்லா புரியுது. அப்போ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இப்போ நம்ம வந்து ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம பேசுகிறது அவனை பிடிக்கல, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு தான், ஆனால் இவர் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கான், ஸோ இவனை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படுற மாதிரி நான் எந்த விதத்தும் நடந்துக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்லுவாங்க. சிம்பாலிக்காக அப்படி சொல்லுவாங்க, அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஆனால் ஃபஸ்ட் டைம் அந்த பேஸ்மெண்ட்டில் உன்னை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, மொதல் பார்வையிலேயே உன்னை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், இத்தனை வருஷமாக நான் உனக்காக வெயிட் பண்ணேன், ஆனால் நான் ஏன் இத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணிக்கல, நான் என் மனசில் இருந்து உன்னை நான் மறக்கவே முடியல, அதனால தான் என்னால் இன்னொரு பொண்ணை ஏற்றுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோன் அந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வச்சு பார்ப்பாங்க. அப்போ நம்மளும் அவரை தானே விரும்பணும், அவனும் நம்மளை தான் விரும்பியிருக்கான், அதனால தான் அவன் இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கான், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டே இருந்திருக்கான். ஆனால் உண்மையிலேயே வெளி உலக வாழ்க்கைக்கு அந்த ஹஸ்பண்ட் வந்து இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி தானே இருந்தார். உண்மையிலேயே அப்படி இல்லைன்றது இப்போ தான் அவர் தெரிஞ்சு ஃபீல் பண்ணுறான்றது ஹீரோனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதோட அவங்க எதுவுமே சொல்லிக்காமல் அவருக்கு தகுந்த மாதிரி 1-2 வார்த்தை மட்டும் சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஓப்பனாக அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்ட் இருக்காருல திரும்ப வந்துடுவார். ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சுட்ருக்கியா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இந்த சொத்தெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன், காமிச்சு கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன், நீ எனக்கு சொந்தமானவ, இது எல்லாமே எனக்கு சொந்தமானது, எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்கேன், எதையுமே நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுவார். ஹீரோனுக்கு தான் தெரியுமே இவரோட உண்மையான சுயரூபமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவரை வந்து அவர் மேலே சரியான கோவம் வரும் அவங்களுக்கு. கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சுவார், கையை பிடிச்சி இழுக்கிறதோ இழுத்துட்டு போகிறதோ ஆரம்பிச்சுவார். இங்கே ஹீரோ வந்துருவார். உடனே இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே வர ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஹீரோனோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தரோட என்னோட ஃப்ரெண்டு கூட வந்து பழக்கம் வச்சுட்டு இருக்கா, அதனால எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது, நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோனோட அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நேராக ஹீரோனை பார்க்கறதுக்காக வருவாங்க. என்னம்மா இது உன் ஹஸ்பண்டோட பிரச்சனை அதுக்குன்னு இப்படி அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ ஹீரோன் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது, ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு மோசமானவன், அவன் எங்கிட்ட இப்படி நடந்துட்டான் அப்படி நடந்துட்டான், ஆள் மாறாட்டம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. இதை கேட்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போய்டும். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதோடு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நான் சப்போர்ட், அதாவது உனக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், உனக்கு யாரை கல்யாணம் பிடிச்சிருக்கோ அவங்கள நீ கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமாக இருக்கணும், இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணதாகவே இருக்கட்டும், நாங்கள் உனக்கு வந்து உன் பக்கத்தில் இருக்கோம், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா அம்மாவும் இப்போ ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்படின்னா வந்து இப்போ கோர்ட்டு வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ கோர்ட்டுக்கு வந்தவுடனே இப்போ ஹீரோயின் ரொம்ப தெளிவாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் என்ன ட்ரிக்ஸ் வந்து பயன்படுத்துவார் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு கூட வந்து தப்பான ஒரு இதில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, அவன் மேலே தப்பு இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க மேலே கதை கட்டி விட்டுருவார் மாற்றி. உடனே இப்போ கோர்ட் வித்து விசாரணை பண்ணும்போது அதுக்கு சாட்சி வந்து அந்த டாக்டர் பொண்ணையே வேறு கூப்பிட்டு வருவார். உடனே கேஸ் வந்து அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு அவர் மேலேயே ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோனுக்கு இப்போ எந்த ப்ரூஃப் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோ சும்மா விடுவாரா, அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட மொத்த ஹிஸ்ட்ரியும் எடுத்துகிட்டு வந்துடுவார். இவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் எப்படி ஏமாத்துறான், அவங்களோட பேசின ரெக்கார்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வரவும் இவங்களால் இப்போ தாங்கவே முடியாது. இப்போ ஜட்ஜ்மெண்ட் பார்த்தா ஹீரோனுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். அதோட அந்த ஹஸ்பண்டால் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ அந்த கோர்ட்லேயே நின்று ஹீரோயின்கிட்ட வந்து அப்படியே அவங்கள எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக பேசுவார். இந்த மாதிரி கல்யாணமான பொண்ணு இவ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டா, இவன் இன்னொருத்தனை மனசில் வச்சுக்கிட்டு தான் எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அவர் மேலே தப்பே இல்லாத மாதிரி இப்படி வாய் கூசாமல் அள்ளி அள்ளி போடுவார். ஹீரோனுக்கா இன்னும் அவரை ரொம்ப வெறுத்தே போயிடுவாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துட்டு இவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இவருக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ அவருக்கு நிறைய காம்பன்சேஷன்
கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹீரோனுக்கு நஷ்டம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ ஹீரோனோட அப்பா அம்மாவுக்கும் அதெல்லாம் சரியாயிடுச்சு, இனிமேல் உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ அமைச்சுக்குமான்னு சொல்லும்போது ஹீரோ தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோவும் வந்து பேசுவார். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் தான் தான் பொண்ணை காப்பாற்றினது, இவருக்கு தான் கல்யாணம் பண்ண வேண்டியது, எல்லாம் இத்தனை வருஷமாக வந்து இவ்வளோ ஏமாந்து இப்படிலாம் நடந்து போச்சுன்னு எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. சரி இப்போ இதுக்கான முடிவு என்ன, கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அப்போ டக்குன்னு இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இந்த வெளியே வரும்போது வேகமாக திரும்ப வந்து அவர் என்ன பண்ணுவார், அப்படியே காலில் வந்து விழுந்துருவார். ஹீரோன் காலில் வந்து விழுந்து, இங்கே பாரு எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட, நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக என்னால் நிச்சயமாக இருக்க முடியும், இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், உனக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் காலில் வந்து விழுவார். ஹீரோன் அதான் சொல்லுவாங்க ஒரே வார்த்தையா, வெறுத்தது தான், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் நான் இவரை தான் நேசிக்கிறேன், நீ இவ்வளோ நேரம் என்னை அசிங்கப்படுத்தி இவ்வளோலாம் பேசினாலே அது உண்மைதான், நான் அவனை தான் நேசிக்கிறேன், அவன் கூட தான் வாழ போகிறேன், ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து நேசிச்சது அவனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ இந்த ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன பேசினாலும் இனிமேல் வேலையே ஆகலை. அதோட அவங்க பண்ண குற்றச்சாட்டு எல்லாமே வெளியே வந்துடும். அதனால் அந்த ஹஸ்பண்டையும் அந்த லேடி இருக்குல்ல, டாக்டர் பொண்ணு லேடி, அவங்க 2 பேர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட பதவி போயிடும். அவங்க 2 பேருக்கு இப்போ ஜெயிலு தான். இப்போ அந்த ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு தான் ஆக்சுவலாக அந்த பதவி கிடச்சிருக்க வேண்டிய அந்த கேம்ப் லீடரா. ஸோ அவருக்கு அந்த கேம்ப் லீடராக அவர் திரும்ப ஆயிடுவார். இவங்க 2 பேருக்கும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருமோ அழகாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் திரும்ப கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பார், நீ ரெடி ஆகிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இதுதான் அவங்க 2 பேருக்கு உண்மையான கல்யாணம் மாதிரி இருக்கும். 2 பேருமே கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த டைமில் எல்லாரும் பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹீரோனுக்கும் தான் நேசித்த வாழ்க்கை ரொம்ப வருஷம் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் திரும்ப கிடச்சிருக்கு அப்படின்றதுனால இப்போ அவங்களோட ஹாப்பியான மேரிட் லைஃப்பை அவங்க சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.